நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் சாமுண்டீஸ்வரி மந்திரம். இது அசுரர்களை அழிக்கிறதுக்காண்டி படைக்கப்பட்டது. அதனால இந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க. எதிரிய ஓட ஓட விரட்டும். அதே மாதிரி ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அத்தனையும் இந்த மந்திரத்தை சொன்ன மாத்திரத்துல இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடும். பேய் பில்லி பிசாசு இப்படின்னு என்னென்ன ஒரு கெடுதியான ஒரு இது வருதோ அத்தனையும் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த சாமுண்டீஸ்வரி மந்திரம். இது பூஜை முறை அப்படின்னு பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி போட்டோ வாங்கி வச்சுக்கலாம். ஒரு கும்பம் செய்யணும். அதாவது ஒரு கும்பம் வாங்கி அதை நூல் கட்டி உள்ள தண்ணி ஊற்றி மஞ்சள் தண்ணி ஊற்றி அதுக்கடுத்து பச்சை கற்பூரம் ஒரு தேவையான வாசனை திரவியங்கள் அதில் ஊற்றி ஒரு தேங்காய் வச்சு கும்பம் மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு அதை ஒட்டி இந்த போட்டாவை சாமுண்டீஸ்வரி போட்டாவை வச்சு பூஜை ஜாமான வெத்தலை பாக்கு சூடம் பத்தி சாம்பிராணி தேங்காய் வாழைப்பழம் இந்த அம்மாவுக்கு பிடிச்சது அதாவது பொங்கல்லையே நெய் ஊற்றி, அதாவது இனிப்பு பொங்கலில் நெய் அதிகமாக சேர்த்துக்கிறேன். அதுதான் இதை நைவேத்தியமாக வைக்கணும். வச்சு இந்த மந்திரத்தை காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லலாம். மாலையில் 5 மணிலேருந்து 11 மணிக்குள்ள ஒரு 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி சொல்லி வரும்போது எண்ணற்ற பலன்கள் நடக்கும். எதிரி தொல்லை இருக்காது, கடன் தொல்லை இருக்காது, வீடு வண்டி வாகனம் அடிக்கொருக்கா ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எது இருக்கோ அத்தனையும் சரியாகும். இந்த வண்டி வாகனங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஆபத்துகள் குறையும். அதுக்கு இந்த மந்திரத்தையே ஒரு செம்பு தகட்டில் எழுதி தாயத்தா போட்டுக்கிட்டோம்னா வண்டி சேதம் ஏற்படாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புத பலன் நினைக்கிறேன். இதை பல இதில் கொடுத்து ரொம்ப பேருக்கு கொடுத்து பலன் அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த 2 பேர் விரும்புவாங்க, அவங்கள ஒவ்வொருத்தருக்கு மனக்கசப்பு ஏற்படும். அதுகளையெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப உறுதுணையாக இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லி எல்லா பலனும் அடையணும்ன்றதை நான் ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து நான் நான் சோழி பிரசன்னம் நடத்துகிறேன். அது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம். ஒரு ஆள் எதுக்காக வேண்டி வந்தாங்க அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு நேராக பார்த்தது மாதிரி நம்ம சொல்ல முடியும். அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்காங்க, அவங்க செய்கிற தொழில் என்ன, அதே மாதிரி கணவன் எப்படி இருக்காரு, மனைவி எப்படி இருக்கு, காதல் திருமணமா அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான பயிற்சி. அந்த பயிற்சி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 பேர்த்துக்கு மேலே பழகி போய் அவங்க தொழிலாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி. அந்த பயிற்சி எல்லாரும் பழகிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அது வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க. இந்த மந்திரம் ஓம் க்ரீம் பகவதி உச்சிஷ்ட சாமுண்டி வீரமா காளி பைரவி ரம் ரம் டம் டம் சுவாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை காலையில் 108 சாயந்தரம் 108 சொல்லணும். அந்த மாதிரி சொல்லி வரும்போது இதில் சொல்லியிருக்கிற அத்தனை விஷயமும் நடக்கும். கெடுதி பூரா குறையும், பணம் சேரும், எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே போல் நான் 200 பக்கத்துக்கு ஒரு ஏட்டுச்சுவடியிலேருந்து எடுத்து எழுதின ஒரு புத்தகம், மாந்திரிக புத்தகம் வச்சுருக்கேன். அதில் அஷ்டகர்மம் செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் இருக்குது. ஒரு மந்திரவாதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயமும் அதில் இருக்குது. தேவதா சித்தி, கரண எச்சைனி, குட்டிச்சாத்தன், மாடன், இந்த மாதிரி எல்லா விதமான மந்திரங்களும் அதில் இருக்குது. அந்த மந்திரங்கள் பூராமே எல்லாமே பல முறை பயன்படுத்தப்பட்டது. அதனால் அந்த புத்தகம் வேணுன்றவங்க கேட்டு வாங்கி பயனடையுமாறு வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த மாந்திரிக பயிற்சியும் அதாவது சோழி பிரசனமும் ஒரு ஆள் கற்றுக்கிட்டாலே முழு மந்திரவாதி ஆகிறது உறுதி. இது இந்த மாந்திரியரையும் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. மாந்திரியம் தெரியாதாலும் கூட இதை வாங்கி பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு பயன்படுத்தி ஏகப்பட்ட ஆள் நல்லா இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புத பலன் தரும்.
அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க அந்த சாமுண்டீஸ்வரி மந்திரத்தை காலையிலையும் மாலையிலையும் சொல்லி எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒரு ஒரு வாரத்திலேயே உடம்புல ஒரு அதிர்வு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷனான மந்திரம். சின்ன மந்திரமாக இருந்தாலும் அருமையாக வேலை செய்யக்கூடியது. பலமுறை அனுபவப்பட்டது. இதை எல்லாரும் பயன்படுத்துமாறு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி.